இன்னைக்கு அருமையான டேஸ்ட்ல ஒரு மட்டன் பிரியாணி பார்க்கலாமா? அதுக்கு பிரியாணி பாத்திரம் வச்சு 200 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் நெய் விட்டு 8 ஏலக்காய், 8 துண்டு பட்டை, 8 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி சேர்த்து பொரிஞ்சதும் 300 கிராம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வதங்குறதுக்குள்ள பிரியாணி மசாலா அரைச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 10 பட்டை, 10 கிராம்பு, 10 ஏலக்காய் பவுடர் பண்ணிடலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் ஒரு 2 கையளவுக்கு புதினா மல்லித்தலை சேர்த்து கூடவே நம்ம அரைச்ச பிரியாணி மசாலாவையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 ஸ்பூன் சேர்த்துட்டு 1/4 கிலோ தக்காளியும் சேர்த்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து 1 கிலோ மட்டன் தேவையான உப்பு போட்டு நல்லா 10 நிமிஷம் கலந்து விட்டு வேக விடலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா 1/2 மணி நேரத்துக்கு வேக விட்டுறலாம். மட்டன் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு லெமனோட சாறு சேர்த்து 1 கிலோ அளவுக்கு பாசுமதி அரிசி ஊற வச்சிருந்தேன், அதையே சேர்த்துட்டு கூடவே தேவையான உப்பு சேர்த்து 5-6 பச்சை மிளகாயும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு கொதி விட்டு நல்லா தண்ணி பாருங்க லெவலாக வத்திருச்சு. இந்த டைம்ல தம் போட்டுடலாம். அடுப்பை ஃபுல் சிம்ல வச்சு 15 நிமிஷத்துக்கு அப்படியே தம்ல விட்டுருங்க. தம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அருமையான பிரியாணி, ஒரு அரிசி கூட உடையாம கறியும் பார்த்தீங்கன்னா அப்படியே பூ போல வெந்து வந்திருக்கும். இது போல பிரியாணி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. Download ShareChat.